குழந்தைகளை புரிந்து கொள்வ, உங்க மனைவியை புரிந்து கொள்ள. மனைவியை புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா ஐயா? இல்ல நான் கேட்கிறேன், இன்னும் என்னத்த புரிஞ்சுக்க சொல்ற? வீட்டுல ஒரு டயலாக் சொல்றீங்க, திருந்தவே மாட்டிய. 25 வருஷமா சொல்றீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், நீ என்ன டீச்சரா? அது என்ன ஆன்சர் ஷீட்டா நீங்க திருத்துறதுக்கு? அதுக்கு சுயமரியாதை இல்லை, அதுக்கு உடம்பு இல்லை, அதுக்கு புத்தி இல்லை. இருந்திருந்தா நான் என்ன கல்யாணம் பண்ணிருப்பாளான்னு கேக்குறீங்களா? நான் சொல்றேன் பாருங்க, குர்ஆன்ல ஒரு வார்த்தை இருக்கு, உங்கள் மனைவி உங்கள் விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவள், அது வளைவாகத்தான் இருக்கும், நேராக்க முயற்சி செய்யாதீர்கள், நேராக்க முயற்சி செய்தால் நீங்கள் உடைந்து போவீர்கள். குர்ஆன் வார்த்தைங்க. Let them be, let them happy. உங்களுடன் இருக்கின்ற பொழுது அவள் மகிழ்ச்சியாக இல்லை என்ற என் தங்கை சொன்னாங்க. 5 நாள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கா, அம்மாவை பாத்துக்கிறதுக்காக வந்தா. அவளுக்கு ஜுரம் வந்துருச்சு. அவ ஒரே வார்த்தை தாங்க சொன்னா நேற்று என்கிட்ட போன்ல. சத்தியம் ஏதாவது சொன்னா, அக்கா ஜுரமா இருக்குக்கா. நான் சொன்ன மருந்து ஏதாவது சாப்பிடு பாப்பா, அதை வந்துடுறேன், நான் நாளைக்கு வந்துடுவேன், நீ காஞ்சிபுரம் வரைக்கும் போகணும், நாளைக்கு வந்துடுவேன். இல்லை அப்பா, நான் என் வீட்டுக்காரர்கிட்ட போயிட்டேன்னா சரியா போயிடுவேன். அதுக்கு பேர் தானேங்க குடும்பம், அதுக்கு பேர் தானே வாழ்க்கை. ஐயோ அந்த ஆள் கிட்ட போனா இன்னும் டிகிரி ஏறிடும்.